ஃபைனலி தலைவனோட ஷோடே வந்துருச்சு. அது என்ன கதைன்ட்டு அப்படியே போற வழியில பாப்போம். மார்னிங் எழுந்திருச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரூம் விட்டு வெளில வந்து பார்த்தா மாமா காலையிலே ஃபிளைட்டை பிடிச்சி வந்து ரீச் ஆயிட்டாரு. அந்த கையோட தலைவனை வாக்கிங் போகணுன்ற மாதிரி சொன்னாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். வாக்கிங் போயிட்டு வர வழியில ஒரு டீயை போட்டோம். தலைவன் தான் வாக்கிங் போயிட்டு வந்ததுல லைட்டா கேர் ஆயிட்டாரு. அவருக்கு ஒன்னும் ஆகாம அப்படியே பார்சல் பண்ணி ரூமுக்கு கூட்டு போயிட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீலுக்கு ஓட்ஸ் தான் எடுத்தேன். அண்ட் இன்னைக்கு சிக்கனும் வாங்கல. எப்படி இருந்தாலும் குக் பண்ண ரூம்ல இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன உரக்கத்தை போட்டு ஒரு குளியல போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேக்க போட்டு காம்படிஷன் நடக்கிற வென்யூக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டோம். நம்ம ஆளோட கேட்டகரி வரதுக்கு இன்னும் டைம் இருந்தது. அந்த கேப்ல மிச்ச கேட்டகரி ஆளுங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம தலைவனும் கார்ப் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவனோட கேட்டகரிக்கு டைமும் ஆயிடுச்சு. ஆளு டானச் இந்த கேப்ல பம்புக்காக ஒரு கட்டிங் கலந்து குத்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, ப்ரீ ஒர்க் அவுட்டும் எனர்ஜி ட்ரிங்க்கும் தான். ஆள் அதை குடிச்சிட்டு ஸ்டேஜ்ல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை போட்டாரு. தலைவன் இருந்த கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கே டிசர்விங் தான். ஆனா செகண்ட் பிளேஸ் தான் கிடைச்சது. பட் ஆனா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த அளவுக்குனா நானே வின் பண்ண அளவுக்கு. ஆனா நம்ம தலைவன் தான் லைட்டா சாட்டிஸ்ஃபைடு இல்லன்ற மாதிரி சொன்னாரு. ஜஸ்ட் பிகினிங் தான், இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு பிளான போட்டு ஜூஸ் கடைக்கு போயிட்டோம். 10வது பாட்டில் நான் குடிக்கின்ற மாதிரி ஆள் ஒரு 5-6 கிளாஸ் உள்ள விட்டுருப்பாரு ஜூஸ. இங்க இருந்து அப்படியே ரூமுக்கு வந்து டின்னரை சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போம் கைஸ். பாய்.